சென்னை திருமங்கலம் அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செயலில் ஈடுபட்ட மதிவாணன் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை திருமங்கலம் பகுதியில் வசித்து வருபவர் தான் மதிவாணன். இவர் வீட்டின் அருகே 7 வயது சிறுமி விளையாடிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து அங்கு பெற்றோர்கள் யாரும் அந்த இடத்தில் இல்லாததை அறிந்து கொண்ட மதிவாணன் ஒலிபெருக்கியின் சத்தத்தை பயன்படுத்தி 7 வயது சிறுமியை தனது வீட்டிற்கு கடத்தி சென்று சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து ஸ்பீக்கர்களை அணைத்த போது சிறுமி அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மதிவாணனின் வீட்டினுள் சென்று பார்த்தனர். அப்போது மதிவாணன் சிறுமியை சீரழித்தது தெரிந்தது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுமியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கீழ்ப்பாக்கும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் குற்ற செயலில் ஈடுபட்ட மதிவாணனுக்கு அப்பகுதி மக்கள் தர்ம அடி கொடுத்து திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் சிறுமியை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மதிவாணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே மதிவாணன் போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்ற பொழுது வழுக்கு விழுந்ததில் இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மது போதையில் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.